ஆமேன். அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழானோரும் எல்லாருமே வணங்குகிற ஆராதிக்கிற ஒரு நாமம் இயேசுவின் நாமம். கர்த்தராகிய தேவனை போல இந்த பூமியில் வேற எந்த தேவர்களும் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஆகினால இந்த நாளில் நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்லா எழுந்து நின்று, கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாடலை பாட போகிறோம். பாடும் பொழுதே நம்முடைய கர்த்தராகிய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி நம்ம பாடுவோம். அல்லேலூயா. நல்ல கரங்களோட உற்சாகமாக கைகளை தட்டி அல்லேலூயா. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உம்மை போல வேறுவரும் இல்லை. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? கரங்களை உயர்த்தி உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். அவரை போல ஒருவரும் இல்லை. வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? நல்ல கரங்களை தட்டி உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உம் நாமம் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவீர். உந்தன் நாமம் அதிசயம், என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? அவரை நல்லா ஆராதித்து யார்? உமக்கொப்பானவர் யார்? அவரை போல வேறு ஒரு தெய்வம் இல்லை.
யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி எங்கள் தடைகளை உடைப்பீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றி நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறார். எல்லாம் வல்லமையுள்ள தெய்வம் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? அவரை போல யாரும் இல்லை. நம்மை நேசிக்க, நமக்கு அற்புதங்களை செய்ய அவரை போல ஒரு கண்மலையான தேவன் இல்லை. யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்மலையை இன்றைக்கும் அவர் ஜீவ நீரூற்றாக நம்முடைய தாகம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். நாமம் அதிசயம் என்றும் அற்புதம். எல்லா அற்புதங்களையும் செய்கிற தெய்வம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? ரெண்டு கரங்களை உயர்த்தி யார்? உமக்கொப்பானவர் யார்? நிகரில்லாத தேவனே யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர். இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. அவர் கண்மலையான தேவன். அல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்யும் தேவன். அவர் அற்புதங்களை நடத்தும் தேவன். அல்லேலூயா. இன்றைக்கும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் எப்படி ஒரு வனாந்தரத்தில் இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு, கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்களுக்கு எப்படி ஆகாரம் கொடுக்க முடியும் என்று அவர்கள் யோசனை செய்கிறார்கள் இந்த அறிவியல் வளர்ந்த காலங்களிலே. ஆனால் நம் தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவர் உங்களுக்காக ஒரு புதிய பூமியையும் உங்களுக்காக ஒரு புதிய வானத்தையும் உருவாக்க முடியுமானால், அல்லேலூயா, அவர் 30 லட்சம் ஜனங்களை சாதாரணமாய் போஷிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காக புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிற வல்லமை உடையவரானால் அவர் உங்கள் வாழ்க்கையில எடுத்து போட முடியாத தடை என்று எதுவுமே இல்லை. அல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட அவரால் எப்பொழுதும் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கரம் குறுகி போகவில்லை. அல்லேலூயா. மோசே யோசித்தான். அல்லேலூயா. ஜனங்கள் யோசித்தார்கள். கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய கரம் குறுகி போயிற்றோ. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அல்லேலூயா. ஆமென். இந்த சூரியனுக்குள்ளே இந்த பூமியை போல பல மடங்கு இந்த பூமியை அதுக்குள்ள அடக்க முடியுமா? அப்பேற்பட்ட ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய சூரியனை கர்த்தர் உண்டாக்கினார். ஆனால் அறிவியல் ஆராய்ச்சி நாட்களில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இந்த சூரியனை காத்திரம் பல மடங்கு பெரிதான ஆண்டவர் பெரிய பெரிய நட்சத்திரங்களையும் நட்சத்திர குடும்பங்களையும் ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. அவர் எவ்வளோ பெரியவராக இருப்பார் பாருங்காமே. இந்த பூமியே சின்னதாக இருக்குது, அதுக்குள்ளே வாழுகிற நம்மை தேடி வந்து ரட்சித்த தெய்வம் அவர். நம்ம எவ்வளவு சின்னதாக இருக்கிறோமோ நம்ம அளவுக்கு அவரை நினைக்க கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவன் பெரியவர், என் தேவன் உயர்ந்தவர். எனக்காக புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறவர், உருவாக்குகிறவர், எனக்காய் முன்குறித்த
சகலவற்றையும் செய்து முடிப்பார். என் வாழ்விலே சகல முன்குறித்தவைகளையும் நிறைவேற்றுவார். தடைகளை உடைப்பார். அற்புதம் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன், ஆகையால் பேசுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசி? நல்ல விசுவாசிச்ச கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலே கூட கர்த்தர் ஆமென். இந்த ஜனங்கள் நம்ம பட்டணத்திலே மற்ற இடங்களில் காணப்படுகிற ஜனங்கள் போலியானவைகளை வணங்காதபடிக்கு, போலியானவைகளுக்கு ஆராதனைகள் செலுத்தாதபடிக்கு கர்த்தரே தேவன் என்கிற அறிவு உண்டாகணும். ஹல்லேலூயா. கரங்களை வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம். விக்கிரகங்களை நாடி தேடுகிறவர்கள் வெட்கம் அடைந்து போகும்படியாக தகப்பனே ஸ்தோத்துரிங்க தாவே. ஆண்டவரே, நீரே தேவன் என்று ஆண்டவரே ஸ்தோத்துரிக்கிற அந்த பூச்சக்கரம் முழுவதும் நீரே தேவன் என்று அறியட்டும் ஐயா. எங்களுக்குள்ளே ஒரு எலியாவின் ஆவியை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தரே மெய்யான தேவன் என்று நிரூபிக்கிற வல்லமையோடு கூட சாட்சியுள்ள ஜீவிதம் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, எங்க பட்டணத்திலே எங்கள் தேசத்திலே ஏகோ நிசி வெற்றி கொடி ஏற்றுவீராக. வலது கரத்தை உயர்த்தி ஏகோவா நிசி, ஏகோவா நிசி என்று பாட போகிற அந்த பாடும் பொழுதே ஒரு ஜெப விண்ணப்பத்தோடு கூட பாடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம பட்டணத்திலே நம்ம தேசத்திலே யெகோவா நிசியாய் வெற்றி கொடி ஏற்ற வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தர் வெற்றி கொடி ஏற்ற வேண்டும். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி இந்த பாடலை பாடலாமா? யெகோவா நிசி, யெகோவா நிசி. ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி எஸ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்ம எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஹல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. யெகோவா நிசி, யெகோவா நிசி. சந்தோஷமாக யெகோவா நிசி. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஹல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே. கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாம தாங்கியே கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே. கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாம தாங்கியே கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. நல்லா சொல்லு சுகமா. ஓ கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி. உங்கள் சத்தங்கள் கேட்கட்டும். யெகோவா நிசி. அவருடைய நாமத்தை உயர்த்தி யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஹல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. வீறு கொண்டு எழுவீரேசு வீரரே. மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். சீறி எழும் சிங்கங்கள் நாம் அல்லவோ. நீரும் எதிரி சதிகளுக்கு மிரளவா. வீறு கொண்டு எழுவீரேசு வீரரே. மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். சீறி எழும் சிங்கங்கள் நாம் அல்லவோ. மீறும் எதிரி சதிகளுக்கு மிரளவா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே.
ஹalleluya யூத சிங்கம் யுத்த சிங்கமே யூத சிங்கம் யூத சிங்கம் யுத்த சிங்கமே ஹalleluya யூத சிங்கம் யுத்த சிங்கமே யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே ஹalleluya எங்கள் கோடி வெற்றி கோடியே எதிரி வெள்ளம் போல ஏறி வருகிறான் இயேசு ராஜா வேகம் கொடியை ஏற்றுவார் கோலியாத்தின் வேஷம் இங்கு செல்லுமா கோஷமிடும் இளைஞரின் முன்னில்லுமா எதிரி வெள்ளம் போல ஏறி வருகிறான் இயேசு ராஜா வேகம் கொடியை ஏற்றுவார் கோலியாத்தின் வேஷம் இங்கு செல்லுமா கோஷமிடும் இளைஞரின் முன்னில்லுமா கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே ஹalleluya கர்த்தர் நாமம் வல்ல கோட்டையே ஆமென் கர்த்தர் நாமம் வல்ல நாமமே ஹalleluya கர்த்தர் நாமம் வல்ல நாமமே யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே ஹalleluya எங்கள் கோடி வெற்றி கோடியே ஆவியில் நிறைந்த ஜெபம் செய்வோமே ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே ஆர்ப்பரித்தால் அங்கம் அதை வீழ்த்தியே ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே ஆர்ப்பரித்தால் அங்கம் அதை வீழ்த்தியே ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா நல்ல கரங்களை வைத்து சொல்லுமா கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா அல்லேலூயா கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா அல்லேலூயா கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே ஹalleluya எங்கள் கோடி வெற்றி கோடியே எங்கள் கோடி வெற்றி கோடியே ஹalleluya எங்கள் கோடி வெற்றி கோடியே நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே பட்டயமோ புயபலமோ தேவையா பரமதேவாவி நம்மில் இல்லையா நமக்கு இருக்கும் இந்த பலன் போதுமே நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே பட்டயமோ புயபலமோ தேவையா பரமதேவாவி நம்மில் இல்லையா ஜீவதேவ சேனையல்ல நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா ஜீவதேவ சேனையல்லவா அல்லேலூயா ஜீவதேவ சேனையல்லவோ அல்லேலூயா ஜீவதேவ சேனையல்லவோ யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசி யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம் எங்கள் கோடி வெற்றி கோடியே அல்லேலூயா 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 கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா அல்லேலூயா கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா அல்லேலூயா கொடிகள் ஏந்தும் படைகள் ஜீவதேவ
ಜೀವದೇವ ಸೇನೆಯಲ್ಲವೋ, ಹಲ್ಲೆಲೂಯ ಜೀವದೇವ ಸೇನೆಯಲ್ಲವೋ, ಹಲ್ಲೆಲೂಯ ಜೀವದೇವ ಸೇನೆಯಲ್ಲವೋ, ಹಲ್ಲೆಲೂಯ ಜೀವದೇವ ಸೇನೆಯಲ್ಲವೋ. கர்த்தநாமம் கர்த்தநாமம் வல்ல நாமமே, ஹல்லேலூயா கர்த்தநாமம் வல்ல நாமமே, கர்த்தநாமம் வல்ல நாமமே, ஹல்லேலூயா கர்த்தநாமம் வல்ல நாமம். யூத சிங்கம் யூத சிங்கம் யுத்த சிங்கம், நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுமா, யூத சிங்கம் யுத்த சிங்கமே, ஹல்லேலூயா யூத சிங்கம் யுத்த சிங்கமே, ஹல்லேலூயா யூத சிங்கம் யுத்த சிங்கமே. யெகோவானிசி 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 யெகோவானிசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடியே, ஹல்லேலூயா 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 எங்கள் கொடி வெற்றி கொடியே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா வெற்றி கொடி எங்கள் பட்டணத்தில் ஏற்றுகிறோம். யெகோவா நிசி என்ற நாமம் எல்லா இடங்களிலும் எதிர் ஒலிக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் யுத்த வீரராக எங்களுக்கு முன்பாய் கடந்து போகிறபடியால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்யும், ஆளுகை செய்யும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நமக்கு ஒரு தேசம் இருக்கிறது, நமக்கு ஒரு நகரம் இருக்கிறது. அது இந்த நகரம் இல்லை, சொல்லுங்க, இது இந்த நகரம் கிடையாது, நிலையான நகரம். ஹல்லேலூயா. மேலான நகரம். ஹல்லேலூயா. மேலான பொக்கிஷம். ஹல்லேலூயா. மேலான சம்பத்து. ஹல்லேலூயா. மேலான சொத்து, மேலான சுதந்திரம். ஹல்லேலூயா. மேலான பரம எருசலேம் நமக்காக காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகினால வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, இந்த பூமியில் நாம் வாழும் பொழுது அந்நியர்களும் பரதேசிகளுமாய் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அந்நியர்களும் பரதேசி. ஏன் இங்கே அந்நியர்களும் பரதேசியாக வாழணும்? ஏன்னா அங்கே சிட்டிசன்ஷிப் இருக்குது. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. நம்ம டுவல் சிட்டிசன்ஷிப்லாம் நமக்கு கிடையாது. ஆமென். இந்த இடத்துல நம்ம அந்நியர்கள். சொல்லுங்கள், அந்நியன். இந்த இடத்துல நான் பரதேசினா என்னத்தை வர தப்பாக எடுத்துக்காதீங்க, தமிழில் அந்த வார்த்தை இருக்குது, இட்ஸ் அ சொஜோர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? அது சுற்றி திரிகிறவர். ஹல்லேலூயா. அந்நியனை போல பறந்து நடந்து திரிகிறவர்களுக்கு பேர் வந்து என்னது அப்படி சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. நாம் இங்கே இருக்கிற போது அப்படி தான் இருக்கிறோம், ஆனால் நமக்கு நிலையான நகரம் உண்டு. ஹல்லேலூயா. ஆகிய நமக்கு ராஜா ஒருவர் உண்டு. ஆகையினால அவரை சந்திக்க போகிறோம், அதுக்கு ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். கடைசி நாட்களில் பிசாசு கர்ஜிக்கிற சிங்கங்களை போல எவனை வஞ்சிக்கலாமோ அப்படின்னு அவன் வகை தேடி திரிகிறான். அவன் கொஞ்ச நாள் தான் இருக்குதுன்னு சொல்லி அவன் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறான். நாம் கூட கர்த்தர் வருகை கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு நம்ம அறிந்து அவனுடைய திட்டங்களை முறியடித்து நம்ம வஞ்சக வலையில விழுகிறவர்களாக அல்ல, நாம நல்ல தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக, நம் ராஜா வருகிற வரைக்கும் நல்ல நம்முடைய அபிஷேகத்தை காத்து கொண்டு அந்த கன்னிகையை போல் ஆயத்தமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே நான் ஆயத்தமாக இருக்கிறேன், என்னை ஆயத்தப்படுத்தும். என்னுடைய ஆண்டவரே நிர்விசாரங்களை எடுத்து போடும். ஒரு ஜப சிந்தனையோட சொல்லுவோமா, ஆண்டவரே நிர்விசாரங்களை எடுத்து போடும். தகப்பனே நான் இங்கிருப்பது கொஞ்ச நாட்கள். ஆண்டவரே இது இல்லை எனக்கு நகரம், இது இல்லை என்னுடைய சொத்து. ஆண்டவரே எனக்கு நிலையான நகரம் வரப்போகிறது, நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என் இயேசுவை சந்திக்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனம் நமக்கு உந்தி ஏவுகிறது, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையோ அப்படியே நம்ம எப்போ நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும்னா, இந்த பூமியில் அந்நியனும் பரதேசிகளுமாய் நினைத்து ஆண்டவருடைய ராஜ்யத்தில் தான் எனக்கு பங்கு இருக்குது, அங்கே மேலான சொத்து இருக்குது. எந்த மனுஷன் வாழ்கிறானோ அந்த மனுஷனுடைய ஜீவிதம் பரிசுத்த ஜீவியம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். பரலோகமே என் சொந்தமே. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட கர்த்தர் நம்ம இந்த பாடலை பாடும்போது ஆயத்தப்படுத்தணும், ஒரு பரிசுத்த அலங்காரத்தோடு கூட நம்மளை ஆயத்தப்படுத்தணும். இந்த பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கண்களை மூடி
பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே. விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவையில் அறையுண்டே இனி நானல்ல இயேசுவே. சிலுவையில் அறையுண்டே இனி நானல்ல இயேசுவே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையா இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவேன். அர்ப்பணித்து சொல்லுவோமா? பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன்
நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். அர்ப்பணித்து சொல்லுவோமா? விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் இன்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் இன்று காண்பேனோ. லோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இருதயத்தில் கைகளை வைத்து பரிசுத்த சிந்தையுடன் இந்த பூமியில வாழ எனக்கு கிருபை செய்யுங்க ஆசப்பா. ஆண்டவரே, எங்களால் பரிசுத்தமா வாழ முடியாதுன்னு நீ அறிந்திருப்பீரானால் நீர் அப்படிப்பட்ட கட்டளையை கொடுக்க மாட்டீர் ஐயா. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்.